கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான் எந்த கிறிஸ்தவனும் சொல்லல. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு சதைகள்னு 4 பேரை நான் அடிக்கிறேன். முகத்தை காட்டி ஓட்டு விடுவது விஜய் நினைக்கிறாரு. அதுல பெரிய ஏமாற்றத்தை அடைகிறார். தக்காளி வேலையில விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் மோசடித்தனமான பரப்புரையில் ஈடுபட்டாங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரம்யா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? ஓகே சார். இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த டைம்ல போட்டி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக சொல்றது என்னன்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கனிமொழி அவர்களும் பரப்புரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையேயான போட்டி தான் இது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யாருக்குமான போட்டி சார் இது? இது திமுக இந்த நெரேட்டிவ்ல தான் ஜெயித்துட்டு இருக்காங்க. 3 முறை திமுக அந்த நெரேட்டிவ்ல ஜெயித்திருக்கிறாங்க. எடப்பாடி 24 ஸ்டாலினும் மோடியும் ஒண்ணுக்கு ஒண்ணு உள்கைன்னு சொன்னாரு. அதே மீறி தான் 47 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காப்புல. சீமான் வெள்ளக்கூட புடைக்கிறாரு, ஸ்டாலினும் மோடியும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு சீமான் பலமுறை சொன்னாரு. அதை மீறி தான் 47 விழுக்காடு ஓட்டு திமுக எடுத்திருக்கிறாங்க. விஜயும் ஆதவர்ஜனாவும் இப்போ எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் ஒண்ணுன்னு சொல்றாரு. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க மாதிரி இருக்குது. ஓகே, அது சம்பந்தமே இல்லாம அவர் சொல்றாரு. அப்போ இந்த கட்டத்துக்குள்ள திமுக டீலிமிட்டேஷன், நெல்லுக்குள்ள சப்போர்ட்டிங் பிரைஸ், எல்லா இதுலயும் மத்திய அரசு தெளிவாக எடுத்துக்கிறாங்க. இதுல கிறிஸ்தவர்கள் வாங்கக்கூடிய ஃபாரின் நிதி அது மேட்டர்ல திமுக எடுத்துக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான் எந்த கிறிஸ்தவனும் சொல்லல. மற்ற அப்படி நடந்துராதான்னு ஆலா பறக்கக்கூடியவன் சொல்றான். விஜய் இந்த இஷ்யூல ஒண்ணுமே பதில் சொல்லல. ஃபாரின் மணி, அந்த இது வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்குள்ள ஃபண்டிங், இது சம்பந்தமா உள்ள ரெகுலேஷன்ஸை திமுக தான் எதுக்குறாங்க. யார் எதுக்குறா? மற்ற யாரும் எதுக்கலையே. எடப்பாடி எதுக்கலையே. தென் அந்த மக்களுக்காக திமுக தான் பேசுறான். டீலிமிட்டேஷனுக்காக திமுக தான் பேசுறான். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு உறவுகள் இருக்கல, தப்பு இல்லை. விஜய்க்கும் சீமானுக்கும் எதிர் திசையில இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவு தனிப்பட்ட முறையில் இருக்கல, தப்பு இல்லை. அந்த வகையில கொள்கை சார்ந்து திமுக பாஜகவை எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திமுக அளவு வேற யாரும் எதுக்கல. இந்த ஃபாரின் ஃபண்டு சம்பந்தமாட்டு விஜய்க்கு கருத்து இல்லை. திமுக வில்சன் அதுல எதிர்த்து கருத்து கொடுக்குறாரு. இதைத்தான் நான் சொல்றேன். கடைசி நிமிஷத்துல கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுகவுக்கு தான் கன்சால்டேட் ஆகும்னு சொல்றேன். நீங்க ஒண்ணுமே அந்த மக்கள் சம்பந்தமான இஷ்யூவை பேசாம சும்மா பிஜேபியும் மோடியும் கள்ள உறவுன்னு சொல்லிட்டா அந்த மக்கள் ஒன்றும் அதை பற்றி பெருசா எடுக்க மாட்டான். அந்த களத்துக்குள்ள அவன் இஷ்யூவை யார் பேசுறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாமே பிஜேபி சென்ட்ரிக்கான இஷ்யூஸை திமுக தான் பேசிட்டு இருக்கிறான். சீமான் இதையும் தாண்டி பேசுறாரு. சீமான் தான் இதுல ஹீரோவா இருக்கிறாரு. ஸ்டாலின் பிஜேபி எதுக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டை தேடுறாரு, அதுல வெற்றியும் பெறாரு. சீமான் அதை விட ஹீரோயிசம் ஆட்டு காங்கிரஸும் பாஜகவும் தமிழர்களுக்கு கேடு விளைச்சது. முல்லை பெரியார், காவேரி, கச்சத்தீவு, நீட்டு, எல்லா துயரங்களுக்கும் காரணம் காங்கிரஸும் பிஜேபியும் தான். நான் 4 பேரையும் எதுக்குறேன். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு 4 பேரையும் நான் அடிக்கிறேன். அதுல எம்ஜிஆரும் கருணாநிதியும் தமிழர் உரிமைகளை விட்டு கொடுத்தாங்க. ஜெயலலிதாவும் ஓரளவு போராடினவங்க முழுமையா போராடல. தமிழகத்தின் அனைத்து துயரங்களுக்கும் காரணம் காங்கிரஸும் பாஜகவும் தான். அதுக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா திமுகவும் அதிமுகவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாப்புல. விஜயை பொறுத்தளவுல அந்த ஜனநாயகம் படத்துக்கு பிறகு பாஜகவை எதிர்க்கக்கூடிய மன வலிமையையும் சக்தியும் இழந்துட்டாரு. அந்த சிபிஐ கேஸ்ல 3 தடவை அழைச்சதுமே அந்த சக்தியை அவர் இழந்துட்டாரு. அதற்கு பிறகு அவர் ஒரு புதிய வியாக்கியானத்தை சொல்றாரு. இது ஸ்டேட் எலெக்ஷன், ஸ்டேட் கட்சிகளை தான் சொல்லணும்னு. விஜய் சொல்றதை கேட்டு சீமான் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் கோழைத்தனமா பிஜேபி எதிர்க்க முடியாம இருக்கலாம், காம்பரன்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். விஜய் கோழைத்தனமா காங்கிரஸ் இருந்தாதான் தனக்கு அரசியல் நடக்கும்னு அவரு கனவு காணலாம். அது விஜய்க்க முடிவு, சீமானுக்கு முடிவு. காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சக்திகள். தமிழ்நாட்டின் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காங்கிரசும் பாஜகவும் தான் காரணம். அதுக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா திமுக அதிமுக தலைவர்கள் கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவங்க இருந்தாங்க. இப்போ விஜயும் முதுகெலும் பெற்ற விஜய், கொள்கை பிடிப்பெற்ற விஜய் இனத்தை அழிச்ச காங்கிரஸுக்கு ஒரு ஊதுகுழலா இருக்காருன்னு சொல்லி 4 பேரையும் எதிர்த்துக்கிறதுல
பிரபாகரன் மகன் நான் பெரிய ஹீரோவாக்கும், எனக்கு தான் வீரம் இருக்கு, மற்ற 3 பேரோட நான் எல்லா தேசிய கட்சிகளையும் ஏற்று நிற்கக்கூடிய வீரனான்னு சீமான் தன்னை வந்து பெரிய போல்டு ஹீரோவா சொல்லி தனக்கு அந்த வாக்கை முன்னெடுக்க பார்க்கிறாரு. இப்படித்தான் 2024லையும் 4வது இருந்த சீமான் அண்ணாமலை பாஜகவுக்கு மாநில தலைவருங்கிறதுனால அண்ணாமலை இண்டிவிஜுவல் லீடர் இல்லை, காங்கிரஸையும் பாஜகவும் என்னால தான் எதிர்க்க முடியும்னு இதே வார்த்தை திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள், காவிரி, கச்சைத்தீவு, அது இதுன்னு பல பிரச்சனைகளை சொல்லி எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்த 2 தேசிய கட்சிகளும் அதற்கு மாநில கட்சிகள் வால் பிடிக்கிறது தான் காரணம்னு சொல்றாரு. இப்போ விஜயும் காங்கிரஸுக்கு வால் பிடிக்கக்கூடிய ஒரு தொங்கு சதைங்கிற மாதிரி விஜயம் அடிக்கிறாரு. ஸோ அவர் இஷ்யூங்கிறது 4 வரையும் எழுத்து நின்னா நான் ஹீரோன்னு அவர் நினைக்கிறாரு. பாஜகவை ஏற்றுன்னு நான் 3 முறை ஜெயித்துட்டேன், 4வது முறையும் ஜெயிப்பேன், இதில் கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணுவேன்னு ஸ்டாலின் இருக்கிறாரு. பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லீம் இஷ்யூஸ் ஃபாரின் ஃபண்டு உள்ள வர்றது, அதை அவர் தான் எதிர்க்கிறாரு. விஜய் அதை பற்றி ஒன்றுமே பேசலை, முகத்தை காட்டி ஓட்டு விழுன்னு விஜய் நினைக்கிறாரு. அதில் பெரிய ஏமாற்றத்தை அடைவார். சரி, இப்போ உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து பல நபர்களுக்காக திமுகலேருந்து பல நபர்களுக்காக பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ மயிலாப்பூர்ல வந்து அவர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, மயிலாப்பூர்ல வந்து பிஜேபியில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா நிற்கிறாங்க, அவங்கள வந்து தோற்கடிச்சு மறுபடியும் அவங்க கவர்னர் பதவிக்கே திருப்பி அனுப்பணும், அவங்களுக்கு வந்து ஜெயிக்க விடக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாரு. அவங்க அந்த இடத்துல ஜெயிப்பாங்களா? இவர் பேசுறது நடக்குமா? என்ன நடக்கும்? அவர் பொறுத்தளவில் தமிழிசை ஒரு பதவியில் இருக்கிறது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, அவங்க ஒரு நல்ல பதவியில் இருக்கலாம். ஆனால் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஆட்டு வேலு தான் வரணும், திமுக தான் வரணும்னு அவர் ஒரு கட்சிக்காக கரெக்டாக அவர் இதை பேசுகிறாரு. அந்த விஷயம் அவர் தனிப்பட்ட முறையில் தமிழிசைக்கு எதிராக அவங்களுக்கு எதுவும் இல்லை. பட் என் தொகுதியில் என் கேண்டிடேட்டு வேலு ஜெயிக்கணும்னு பேசுகிறாரு. வேலுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிற தகவல் தான் எனக்கும் வருது. இப்போ இன்னொரு விஷயமா அவர் வந்து சொல்கிறாரு, தேர்தல் வந்தாலே மோடி வருவார், ஆனால் நிதி தான் வராது அப்படிங்கிறாரு. அதுதான் மத்திய அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக களத்துக்குள்ள நின்று தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. 3 முறை அப்படி தான் ஜெயித்துட்டாங்க, 4வது முறை அதை தான் பண்ணுறாங்க. நீங்கள் பாசிச பாஜகன்னு சொல்லிக்கிட்டு பாஜகவை எதிர்த்து அது சிக்கலாயிருமோன்னு விஜய் போன்றவங்கெல்லாம் பதுங்கிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவை கள்ள உறவுன்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. இஷ்யூ பேஸ்டாக அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு நட்பு ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் இருக்கிறது தப்பு இல்லை. எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வர் ஸ்டாலின் மகன் என்பதால் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட போது மோடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு எமர்ஜென்சியில் கைதான ஒரு தலைவரும் போது ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல தவறு இல்லை. பட் இஷ்யூ பேஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். அதில் தான் திமுக வந்து பாஜக எதிர்ப்பில் காங்கிரஸை கூட்டணியில் வச்சு தொடர் வெற்றி பெறலாங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணுறாங்க. சீமான் அது ஸ்டாலினுக்கு அது கை கொடுக்கறனால நான் காங்கிரஸையும் சேர்த்து எதிர்ப்பேன்னு சீமானை எதிர்த்துக்கிட்டு 4 வரையும் எதிர்க்கக்கூடிய சக்தி எனக்கு தான் இருக்குன்னு அவர் பாதையில் போறார். சரி, இப்போ நீங்க எதிரெதிராக பேசினாலுமே ஒரு நட்பு இருக்கலாம் 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நட்பா இருந்தாலும் ஒரு ஒரு விமர்சனம் வைக்கலாம்ல. எடப்பாடியுக்குமே இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் தெரியும்ல. இப்போ அவர் எதுவுமே கேட்கலாம்ல மோடி அவர்கள்கிட்ட. ஒரு சில விஷயம் நட்பா இருந்தாலும் அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேட்கலாம்ல. அதை கேட்கலங்கிறது தான் திமுக சொல்றாங்க. நீங்க அதை கேட்டு வாங்கி தர முடியாத லெவல்ல நீங்க இருக்கீங்களா தான் எடப்பாடி அடிக்கிறாங்க. பட் எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் எடப்பாடி பாஜகவை 27 சீட்டில் காலி பண்ணிட்டாரு. நான் 2:1 சொல்லும்போது 6:1 அவர் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டார். அதனால அந்த ஓட்டு வந்து 3 ஓட்டுக்கு 2 ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது எடப்பாடிக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ பரவலாக நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அண்ணாமலையால் தான் பிஜேபி வந்து வளர்ந்துச்சுன்னு. செல்லூர் ராஜா அவர்களும் சொல்றாரு, அண்ணாமலையினால தான் வந்து பிஜேபி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. இதற்கு முன்னாலேயும் இப்பயும் நிறைய தலைவர்கள் பிஜேபியில் இருக்காங்க. எச் ராஜா இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, இன்னும் பல தலைவர்கள் இருக்கிற போது அண்ணாமலையால் தான் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்றது கரெக்டு தானா? சொல்றவங்க அதிமுக காரங்க. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு கிடைக்கும்னு நம்புறாங்க. அந்த இதில் எச் ராஜா எனக்கு பிரச்சாரம் வரணும்னு யாரும் கேட்கல, பொன்னார் வரணும்னு யாரும் கேட்கல, தமிழிசை எனக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்னு யாரும் கேட்கல. பொன்னார் வேணால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேட்பாங்களா இருக்கும். மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலைக்கு அந்த கிரெடிட் இருக்கத்தான் செய்யுது. இந்த வகையில் அண்ணாமலையால் வளர்ந்ததுன்னா நீங்கள் கொடுத்துருக்கதே 3.5 விழுக்காடு சீட்டு ஓட்டுக்கு தானே சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ அண்ணாமலையால் வளர்ந்ததா நீங்கள் ஒத்துக்கலையே. அண்ணாமலையால் வளர்ந்தால் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே ஒரு 50-60 சீட்டு கொடுத்துருக்கணும்ல. 27 சீட்டு கொடுத்து வளரலன்னு தானே சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு பயம். 11.5 விழுக்காடு வாக்கில் சீமான் வந்து முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்னதை சொல்லி நாடார் ஓட்டுகளை எடுக்க பார்க்குறாரு. பட்டியல் வெளியிட்ட சொல்லி தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை எடுக்க பார்க்குறாரு. அப்போ அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணினா அதுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் அண்ணாமலையை நோக்கி வாரீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடம் வந்து அண்ணாமலையே லீடர்ஷிப்பை சீமான் கையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சீமான் தான்னு ஈரோடு கிழக்கிலே விட்டுட்டு போயிட்டாரு. விக்கிரவாண்டியில் வன்னியர்களை நம்பி நின்ன பாஜக
இங்கே ஈரோடு கிழக்கில் நின்று இருக்கணும். லீடர்ஷிப்பை சீமான் கையில் விட்டுட்டு போனது. இந்துத்துவா திராவிடத்துக்கு ஒரு அடிமையாக போய் அவங்க தமிழ் தேசியத்து கையில் திராவிட எதிர்ப்பை ஆர்கே நகரில் விட்டு கொடுத்த மாதிரி ஈரோடு கிழக்கிலே சீமான் தான் சுத்த வீரர். அவர் தான் திமுகவையும் அதிமுகவையும் மற்ற கட்சிகளையும் எதிர்த்து களத்துக்குள்ளே நிற்க முடியும். அந்த கெப்பாசிட்டியும் ஆளுமையும் சீமான்ட்டா தான் இருக்குன்னு என்டிஏ பாஜகவே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ குதிரை ஓடணும் பிறகு லாயத்தை பூட்டின மாதிரி அண்ணாமலையும் நீக்கிக்கிட்டு ஒரு 27 சீட்டு 3 விழுக்காடுக்குள்ள சீட்டையும் கொடுத்துக்கிட்டு தோற்று போவோம், மோசமாக தோற்று போவோங்கிறதுக்காக அந்த 11 விழுக்காடு வாக்கெடுத்தது காரணமான அண்ணாமலையை ஒரு மாஸ் லீடராக கருதி பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க. இது ஒன்றும் பெரிய பலனை கொடுக்காது. ஓகே சார். இப்போ சமீபத்தில் இது வந்து அப்பா அம்மாவை கொலை செய்த பையன் கோர்ட்டில் வந்து நான் அனாதை ஆகிட்டேன், என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி அண்ணாமலையை கொலையும் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்க விடாமல் அவரை அவமானப்படுத்திக்கிட்டு கட்சிக்கும் 6:1 சீட்டை கொடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணவன் எங்கள் அப்பா அம்மா செத்து போனாங்க, நான் அனாதை ஆகிட்டேன், அனாதை எனக்கு விடுதலை பண்ணுங்கன்னு ஜட்ஜிக்கிட்ட நீ என்ன சொல்ல விரும்புகிறான்னு கேட்கும்போது அப்பா அம்மாவை கொலை பண்ணவன் அனாதண்ணி விடுதலை கேட்ட மாதிரி அண்ணாமலையை கொலை பண்ணிக்கிட்டு அண்ணாமலை லீடராக இருக்கிறத காலி பண்ணிவிட்டு பாஜகவை காலி பண்ணிவிட்டு பாஜகவை டம்மி பண்ணிக்கிட்டு இப்போ அண்ணாமலை பிரச்சாரம் வேணும்னு அதிமுக கேண்டிடேட்ஸ் எல்லாம் கதறாங்க. இது வந்து எடப்பாடிக்கு ஓட் கேப்சரிங் கெப்பாசிட்டி இல்லை. அண்ணாமலையை வச்சு 4 ஓட்டு வரும்னு அண்ணாமலை ஒரு ஓட் கேப்சர்னு அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அண்ணாமலையை வந்து ஒதுக்கியதா அவரை கொலை செய்ய அவர் பேரை வந்து கொலை செய்தா சொல்கிறீங்க. யார் இந்த விஷயத்த பண்ணுறா? அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன சார் வரும்? பண்ணது எடப்பாடி வந்து தனக்கு பிறகு தன் மகன் அதிமுக பிடிச்சி வரணும்னு நினைக்கிறாரு. பலவீனமாக இருக்கிற அதிமுக அண்ணாமலையும் ஒரு லீடரானுன்னா மேலும் பலகீனம் அடையும்னு அது நடக்கக்கூடாதுங்கிறது. அண்ணாமலை பிஜேபியில் இருக்காரு, இவருக்கும் அவருக்கும் என்ன சார்? ஒரு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் தான் 33 விழுக்காடு இருந்த அதிமுகவை 20 விழுக்காடுக்கு கொண்டு கீழே இறக்கி விட்டதில் அண்ணாமலைக்கு பங்கு பெரும்பங்கு. ஓகே சார். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பிரேமலதாவுடைய பேரை வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க ஏஞ்சிக்கல அப்படின்னும் போது ஏதோ வந்து இவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்தியாச்சு. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கிறத எல்லா மீட்டிங்லையும் அண்ணன் திருமாவளவன் எனக்காக பிரச்சாரம் பண்ண வாராரு. அண்ணன் சொன்னார், அண்ணன்கிட்ட பேசினார். அண்ணனுக்கு உள்ள வெளிச்சம் டிவியை கேப்டன் தான் திறந்து வச்சாருங்கிற முதற்கொண்டு பல விஷயங்களை அந்த அவங்களுக்குள்ள நல்லுறவை பற்றி பிரேமலதா அம்மையார் எல்லா மீட்டிங்லையும் பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ இது வந்து இந்த கூட்டணி இது ஜெல்லாயிரும். அது அவங்க சமூகத்தளமும் இவங்க சமூகத்தளமும் வட தமிழகத்தில் காங்கிரஸ் ரூபத்தில் ஜெல்லாச்சு. இன்னைக்கு திமுக ஸ்டாலின் ரூபத்தில் கூட்டணி ரூபத்தில் அது ஜெல்லாகுங்கிற லெவல் வந்து உறுதியாக இருக்குது. அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வதந்தியை பரப்பி விடுறாங்க. இது இந்த வதந்திகளையும் மீறி வட தமிழகத்தில் காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம், விசிக பறையர்கள், தேமுதிக தெலுங்கு தாய்மொழி மக்கள் பறையர்கள் ப்ளஸ் டிஎம்கே வன்னியர் மற்றும் எல்லா சமூகங்களும் இந்த சோஷியல் காம்பினேஷன் வட தமிழகத்தில் ஸ்வீப் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். இப்போ திருமாவளவன் அவர்கள் தேர்தல் கூடிய அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றப்படும், மருத்துவத்துறையிலையும் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிக்கைகளை வந்து சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் சாத்தியம் தானா? தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணுங்கிறது அட்டை மக்களின் ஒரு கோரிக்கை. இதை நாம் தமிழர் கட்சியும் சொல்கிறாங்க, திருமாவளவன் இதை சொல்கிறாரு. இது பொது அரசு துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு குறைஞ்சி போகிறதுனால தனியார் துறை வந்து மின்சாரம், தண்ணீர், இடமெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெறதுனால சட்டப்படி தனியார் துறையிலையும் வந்து அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு திருமாவளவன். அதில் இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து நாங்கள் குவாலிஃபைடு ஸ்கில்டு பீப்புளாக தான் எடுப்போங்கிற இதில் இண்டஸ்ட்ரி பீப்புள் வருவாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு குறிப்பிட்ட சில இதுகளுக்காவது படிப்படியாக முதல் கொண்டு வரணுங்கிறதான் ஒரு சரியான பார்வை. அந்த வகையில் தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறது வந்து அரசு துறையில் வேலைவாய்ப்புகள் ப்ரைவேட்டேஷன் லிபரலைசேஷன் ஆனதில் குறைஞ்ச சூழ்நிலையில் வேலைவாய்ப்பை நம்பியிருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு மக்களின் நலனுக்காக திருமாவளவன் பேசுகிறாரு. சினிமாவை பார்த்து அட்டவணை பிரிவு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம் 2026 மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைவாங்க. குறிப்பாக சீமான் கூட இன்னொரு வகையில் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்திடுன்னு சொல்கிறது அது அட்டவணை பிரிவு மக்களுக்குள்ளேயே தமிழர் பிறமொழியாளருங்கிற ஒரு இதை காட்டக்கூடியது. திருமாவளவன் அதுக்குள்ளே போகலை என்றாலும் இந்த மக்கள் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு முதல் தலைவராக, முன்னணி தலைவராக திருமாவளவன் இருக்கிறாரு. இந்த மக்களின் இஷ்யூவை பேசக்கூடிய இன்னொரு தலைவராக திருமாவளவன் இருக்கிறாரு. பல தலைவர்கள் இருக்காங்க.
சினிமாவை பார்த்துக்கிட்டு இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தன்னை ஆதரிச்சிருவாங்கன்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு வந்து இந்த மக்களிடமிருந்து, அறிவார்ந்த அந்த மக்களிடமிருந்து 26ல் மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். சரி, இப்போ அவர் நீங்கள் சீமான் தான் வந்து மதுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இவருமே வந்து மது மற்றும் போதைகளுக்கு எதிராக வந்து விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போதைகளுக்கு எதிராக பண்ணுறது எல்லா கட்சியுமே இருக்கிறாங்க. மதுவுக்கு எதிராக பண்ணக்கூடிய டாக்டர் ராமதாஸும் திருமாவளவனும் தேர்தல் எல்லா நேரத்தில் மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தேர்தல் நேரத்தில் அந்த மதுவை கொண்டு வரக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சியோட கூட்டணி போயிடுறாங்க. நான் தனிச்சு நின்று அதை எதிர்க்கக்கூடிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு சீமான் சொல்கிறாரு. இவங்க கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கிறோங்கிறத காட்டுறாப்புல. சீமான் அதில் நீங்கள் உங்களோட கூட்டணி முடிவை மதுவை மையமாக வச்சு உங்களால் எடுக்க முடியுமான்னு ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் அந்த கேள்வியை வச்சாப்புல. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்றாலும் எங்களோட கொள்கை இதுதாங்கிறத திருமாவளவன் வலியுறுத்துறாரு. இப்போ விஜய்க்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த ஆட்சியை வந்து கொண்டு வர்றது தான் அவருடைய நோக்கம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த நோக்கம் தானா சார்? அவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, பரையர் சமூக ஓட்டு சினிமாவை பார்த்து விஜய்க்கு போயிடக்கூடாதுன்னு அச்சப்படுறாரு. சீமான் அந்த இடத்துக்குள்ள என்ன வராருன்னா, நீ களத்தை விட்டு ஓடுன உனக்கு அந்த வாக்கு வராதுங்கிறதுல சீமான் வந்து அதில் பஞ்சமநல மீட்பு, மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு, இடஒதுக்கீடு 5 விழுக்காடு உயர்த்துறது, இந்த மாதிரி பல இஷ்யூ எடுத்துக்கிட்டு சீமான் நிற்கிறாரு. விஜய் தன் சினிமாவுக்காகவே இந்த ஓட்டு விழுந்துரும்னு அந்த மக்களை டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டு ரொம்ப எளிதாக நினச்சி ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த சூழ்நிலையில் அதிமுக பாமக அணி வெற்றி பெற்றால் அது பரையர் சமூகவுடைய வெற்றி வீரர்கள்ங்கிறதுக்கு ஒரு பின்னடைவாக வரும். அதனால விஜய்க்கு ஓட்டு போட்டு ஓட்டை பிரிக்காதீங்க, அந்த ஓட்டை என் பிளாக்கா திருமாவளவருக்கு அணிக்கு அழித்து 4வது முறை நான் இருக்க அணியை வெற்றி பெற சொல்லுங்கிறத வலியுறுத்தும் விதமாட்டு விஜய் வந்து பாஜகவின் ஏஜென்ட்டுங்கிற கருத்தை திரும்ப சொல்கிறாரு. விஜய் தன் வளர்ச்சிக்கு தான் முயற்சி பண்ணுறாரு, அது நான் ஏஜென்ட்டுன்னு சொல்ல வரல. ஆனால் அவரோட சில நடவடிக்கைகள் வந்து அவர் பாஜகவை எதிர்க்க முடியாதவராட்டு, பலகீனமானவராட்டு இருக்கிறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. அதில் ஒன்று, ஜனநாயகம் படத்துக்கு அடி விழுந்ததுமே பாசிச பாஜக அணி பேசுகிறதையே விஜய் விட்டுட்டாரு. இதெல்லாம் மையமாக வச்சு அவர் குத்து மதிப்பாக ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு பிடிஎம் விஜய்னு சொல்கிறாரு. நான் வந்து பிடிஎம்னு யாரையும் சொல்ல விரும்பலை. பட் அவரோட நடவடிக்கைகளால் பிஜேபிக்கு ஒரு அனுகூலம் வரும், பாமகவுக்கு ஒரு அனுகூலம் வரும். அது வரக்கூடாதுன்னு தலித் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ இந்து பரையர்களையும் தன் பக்கமே மெயின்டைன் பண்ணக்கூடிய அரசியலை திரும்ப பண்ணுறார். இப்போ சசிகலா அம்மையார் வந்து பரப்புரைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து கடுமையாக வந்து இவர் விமர்சிக்கிறாங்க. ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் கூட அது நன்றியோடு இருக்கும், ஆனால் இவர் வந்து எனக்கு நன்றி இல்லாமல் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடியை வந்து விமர்சிக்கிறாங்க. அதாவது அவங்க மேலே பற்றுதலுள்ள முக்குலத்தோரும், வட தமிழகத்தில் அவங்க மேலே பற்றுதலுள்ள பிற சமூகத்தினரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கக்கூடாது. ஒரு வேளையில் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவரை தோக்கடிக்கிறதுக்கு வாக்களிங்கிறது தான் சசிகலா அம்மையாருக்கு தாரக மந்திரமாக இருக்குது. அதே மாதிரி அந்த தம்பி சொல்கிறது வந்து கரெக்டு தான், உதயநிதி சொல்கிறது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் அவங்களோட இணையறதுக்கான வாய்ப்புகள், ஃப்யூச்சரில் இணையதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ப்ரெசண்டில் ஏதாவது தொகுதியில் தப்பி தவறி எடப்பாடிக்கு வேட்பாளர் ஜெயிப்பாருன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள என் மீது பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே போட்டு வாக்களித்து எடப்பாடியை தோக்கடிங்கிற அந்த மெசேஜை தான் இவங்க சசிகலா அம்மையார் கொடுக்குறதா நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ தொடர்ந்து எல்லா கட்சிகளும் வந்து பரப்புரையை ரொம்ப சூடு பிடிச்சு பண்ணுறதை பார்க்க முடியுது. யார் வந்து பரப்புரையை வந்து ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டார்லாம் வாசித்தாரு, சைக்கிள் ஓட்டினாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நெசவு பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் நூதன முறையில் பண்ணுறாங்க. யார் நல்லா பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரப்புரையில் சீமான் கடுமையாக உழைச்சி பெரிய அளவில் பண்ணுறாரு. ஸ்டாலின் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வகுத்து பண்ணுறாரு. திமுக சார்பாக திருமாவளவன் இப்போ வந்துட்டார். பிரேமலதா அம்மையார் ப்ரோ போராக பண்ணுறாரு. ஸ்டாலினுக்கு கொள்கைகளை வச்சு உதயநிதி ஸ்டாலின் எஃபெக்டிவாக பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக உதயநிதி ஸ்டாலின் இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டே பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. புரியுது, அந்த ஃபோட்டோ மக்கள் ரசிக்கிறாங்கல்ல, பார்க்குறாங்கல்ல, கேட்டுட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இது எடப்பாடி பழனிசாமி சிங்கிள் ஹேண்டடாக அதிமுக நான் தான், கிடைக்கிற ஓட்டு எனக்கு தான்னு பண்ணுறாரு. என்றாலும் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது, இவர் அண்ணாமலை வேணுன்னு அவர் நிறுத்தின வேட்பாளர்களே கேட்குறாங்க. ஸோ விஜய் தான் பரப்புரையில் ஜிம்மிக்ஸ் பண்ணி அதில் அதை ஊடகத்தில் பப்ளிசிட்டி ஆக்கி எதாவது பண்ணலான்னு டெக்கால்ட்டி வேலையில் விஜயும் விஜயை சார்ந்தவங்களும் ஒரு மோசடித்தனமான பரப்புரையில் ஈடுபடுறாங்க. மற்றவங்க பிளெயினாக ஸ்ட்ரைட்டாக இதில் நாங்கள் நிற்கிறோம்,
இது எங்கள் கொள்கைங்கிறத தெளிவுபடுத்திட்டு போகிறாங்க. இப்போ குடும்பத்தோட போய் வாக்கு சேகரிக்கிறதும் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ கார்த்திக் மோகன் அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சைடில் குடும்பத்தோட போகிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தோட போகிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்லை இதுக்கு இப்போ தான் வருதுன்னு? வில்லிவாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது மாதிரி ஒரு பெரிய வெற்றியை பெறணுங்கன்னு கார்த்திக் மோகன் களத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவர் அண்ணா நகர் தொகுதி அவங்க தொகுதி, அவங்க அப்பா அண்ணா நகரில் நின்னார். அண்ணா நகர் வந்து மாவட்ட செயலாளர் அந்த இடத்துல நிற்கிறாரு. வில்லிவாக்கம் தொகுதி புது தொகுதி. இந்த புது தொகுதியிலையும் அவங்க பெரிய வெற்றியை பெறணுங்கிறதுக்காக தங்கள் சார்ந்த எல்லா பலத்தையுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. குரு பாமக விருதாம்பிகை கூட வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. அவர் தொடர்பான எல்லா ரசிகர் மன்ற இளைஞர்கள், விஜய் ரசிகர் மன்ற இளைஞர்களை பார்த்து பேசி சரி கட்டுறது, அஜித், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மன்றத்தை சேர்ந்தவங்களை, கமல்ஹாசன் கூட்டணியில் இருக்கிறார், மன்றத்தை சேர்ந்தவங்களை பார்த்து ஆதரவு திரட்டுறதுன்னு எல்லா வகையான ஆயுதங்களையும் அண்ணா நகர் கார்த்திக் மோகன் வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக தெளிவாக பயன்படுத்துகிறார். ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இந்த கட்சியினருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் பார்வையில் ஜெயிக்கும்னா தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்கேன். ஸ்டாலின் 57 கடைசி 2 நாளில் கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? இப்போ வரைக்குமே உங்களுக்கு மாற்றம்ங்கிறது திமுகவுக்கு ஆதரவாக தான் அந்த மாற்றம் வரும். ஏன்னா திமுகவுக்கு வந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் வரும், முஸ்லீம் போலரைசேஷன் வரும், பறையர் போலரைசேஷன் வரும், பிறமொழியாளர்கள் போலரைசேஷன் வரும், நான் வன்னியர் போலரைசேஷன் வரும், நான் வெள்ளாள கொன்ற போலரைசேஷன் வரும். நாடார் கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிராக எங்களோட கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு ஃபுல்லாக எடப்பாடியை தோக்கடிச்சாதான் நாடார் அரசியல் மேன்மை பெறும்னு அந்த கருத்து சென்னையில் 2 நாடாருக்கு ஸ்டாலின் டிக்கெட் கொடுத்துருக்காரு. எடப்பாடி தரப்பில் பிஜேபியில் மட்டும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விருதுநகரில், கன்னியாகுமரியில் எல்லா இடத்துலையுமே அதிமுக அரசியலை முடிச்சு கட்டினாதான் நாடார் அரசியல் விழிப்புணர்வு அடையுங்கிறதுல அந்த கருத்து நாங்கள் கன்னியாகுமரியிலையும் நெல்லையிலையும் விதித்த கருத்து என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது. இப்படி பல அம்சங்கள் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு தான் சாதகமாக இருக்குது. 50 விழுக்காடு பலத்தோடு இருக்கிறாரு. 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே பெற்று பொன்னூர் ராமச்சந்திரன் அண்ணன் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய ஸ்வீப்பு, துக்ளக் இதயா சொல்கிறது மாதிரி மிகப்பெரிய ஸ்வீப்பை திமுக அடைவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கு அடுத்தபடி வரக்கூடிய எடப்பாடியை விட 2 இலக்க டிஃபரன்ஸில் ஸ்டாலின் இருப்பார். ஏற்கனவே வந்து விசிக தலைவர் திருமாவளவன் பரப்புரையில் இருக்கிறப்ப அவங்களுடைய தொண்டரை வந்து கீழே இறங்குப்பா அப்படின்ற மாதிரி தள்ளின அந்த காட்சி வந்து பெரும் வைரலாச்சு. இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பதாகையால் தொண்டர்களை வந்து அடிக்கிறாரு அவங்க பண்ணுற செயல்களுக்காக. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து சகிப்புத்தன்மை வேணும் அரசியலுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையிலே சகிப்புத்தன்மை இல்லாதவரா திருமா? ஏன் இந்த விஷயத்துக்கு அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு? சகிப்புத்தன்மைன்னு இல்லை, அவர் தொண்டர்கள் மேலே அவர் பண்ணுறது பாசத்தின் வெளிப்பாடு தானே தவிர அது ஒரு சர்வாதிகார போக்குன்னு எடுக்க முடியும். அப்படி பண்ணுறது கரெக்டு தானே சார்? அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, பாசமாக அதை டீல் பண்ணுறாங்கன்னு அதை எடுக்கணும். ஒரு பக்கம் விஜயோட கம்பேர் பண்ணுறாங்க. விஜய் இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா, கண்டிச்சிருந்தாருன்னா அந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டும் பேசுகிறாங்க. விஜய் தொண்டர்கள் கூட கனெக்டே இல்லையே விஜய்க்கு. இவருக்காக தொண்டர்கள்ட்ட கனெக்ஷன் இருக்குத, தொண்டர்களை ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் தொண்டர்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லையே, கட்சி வேட்பாளர்களுக்கும் விஜய்க்குமே சம்மந்தம் இல்லையே, தேர்தலுக்கும் எனக்குமே பெரிய சம்மந்தம் இல்லை, கொஞ்சம் தான் சம்மந்தம் இருக்குல்ல விஜய் இருக்கிறார். இவர் இந்த அணி வெற்றி பெற்றாதானே 29 சாதிக்க முடியும்னு இருக்கிறாரு திருமா. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி.